ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் கேட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி சீரிஸோட பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ்குள்ளே போயிட்டு உள்ள கோஸ்ட் ஹவுஸ் இருக்குது, மேர் ஹவுஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதெல்லாமே விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது. ஏன்னா சண்டே டைம்னால நிறைய பேர் இங்கே வந்திருப்பாங்க. பட் குளிர்னு எடுத்துக்கிட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் குளிரில் வெயில் தான் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு ஹீட்டாக தான் இருந்துச்சு. லைட்டாக வண்டியில் போகும்போது மட்டும் அந்த குளிர் காற்று மட்டும் அடிச்சிச்சு. ஸோ லிட்டரலி டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நம்ம கோஸ்ட் ஹவுஸ் இதெல்லாம் விசிட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஜங்கல் ஹவுஸ், தென் மிரர் ஹவுஸ், அப்புறம் கோஸ்ட் ஹவுஸ். ஃப்ளாஷ் ஆன் பண்ணி கூட அழகடா படத்துக்கு வந்துட்டோனே இது உடஞ்சி போச்சா? அவ்வளோதான், அது அவ்வளோதான். எதுவும் பெருசா தெரியல கைஸ். ஓகே, போலாமா? பயந்துட்டேன். ஓகே, நம்ம படத்துக்கு போன அனகொண்டா பாம்பு இந்த இடத்துல இருக்கு கைஸ். ஸோ லிட்டில் குட்டியாக இருக்கிறனால பேசுறது தெரிய மாட்டேங்குது, சவுண்ட் வர கேட்குது. இது என்ன முதலையா? ஏதோ உடச்சி வச்சிருக்கானுங்க. அர்றா ஆட மாட்டேங்கிறான். ஓகே, எங்கடா காலை காணோம்? போடாங்கிட்டு You think you're brave enough to come to my door? Better go back before it's too late. Remember, I warned you. என்னதுடா அது? பாம்பு கேமரா இருக்கா? ஓகே, கேஸ் விழுந்துட்டானே, கேஸ் விழுந்துட்டானே. மடிச்சு கை வந்துச்சு. வாடா மேல, வாடா மேல, வாடா பெரிய வாடா. நாங்க நெஜ பைய போய் பாக்குறவனுங்க. திரும்பி மேல வாடா, வாடா மேல. இங்க ஒண்ணு இருக்கு. ஏதாச்சும் வருமா? இது என்னது? சவுண்டே எஃபெக்ட் இல்ல. இது என்ன தலையில
கைஸ் பீடி இந்த இடத்துல நிற்கிறான். ஓகே திரும்புவானா டாமி? டே டாமி எந்திரி, தொங்கிட்டியா? ரெண்டு ஹேர் ஸ்டைல் இது, ரெண்டு ஹேர் ஸ்டைல் இது. இவ்வளோ நேரம் தலையில தொங்க விட்டுருக்கீங்க, இங்கே தலையை காணோம். தலை இருக்கா? தலையை காணோம். ப்ரோ ஹாய் ப்ரோ. எங்கேயாவது போய் முட்டிட்டு நிற்க வேண்டியதுதான். ஓகே கிளியராக தெரியுது கேஸ் எந்த பக்கம் வழி இருக்குன்ட்டு. ராஜா பகவத். ஓகே ஃபோட்டோ எடுப்போமா? இன்னும் கலர் மாற்றி விட்டானுங்க. ஓகே அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, களியை கண்டுபிடிச்சலண்டா சார். பார்த்தாலே தெரியுது எந்த பக்கம் திரும்புறதுன்னு. கொடுக்க 120 ரூபாய்க்கு அவ்வளோதான் கொடுப்பானுங்க, வேற எவ்வளோ கொடுப்பானுங்க? அவ்வளோதான் முடிஞ்சா. ஆனால் தொட்டு வச்சிருப்பான். திரும்பி போலாமா? திரும்பி வந்துட்டேன் ஒன்ஸ் மோர். அவன் அங்கே இல்லை, வேற எங்கேயோ இருக்கான். சில பார்த்து அங்கே தெரியுதுடா, அங்கே தெரியுதுடா. வழி இல்லைடா, உட்கார மாட்டேன்டா. உட்காரு. ரெட் கலர் ஓட்டாரு. இங்கே கலர் மாற மாட்டேங்குது. மாறா 3 சரத்து உட்காந்துருக்காண்டா. சரத்து டெவில் ராப். ஓகே அவன் உட்காந்து தாண்டா இருக்கா. செல்ஃபி எடுக்கலாம்டா. டேய் அவங்க ட்ராக் பண்ணி ஏன்டா சுத்துற இடத்துல போய் இடிச்சாம பாரு. பார்த்து பஸ் பார்த்தோம், வெளியே வந்துட்டு நான் திரும்பி வந்தேன். ஓ அப்ப சுத்தி வெளியே ட்விஸ்டாடா இது கண்டுபிடிக்க. நாங்க 2 பேரு யார் வெளில போறாங்கன்னு பார்க்கலாமா? 120 ரூபீஸ்க்கு ஓரளவுக்கு ஓகே ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கு. ஊட்டி ட்ரெயினில் போகலாம். ஊட்டி ட்ரெயின் போகிறேன். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு நீங்கள் ஃப்ரெண்டு தானே அந்த சைடு தானே பார்த்து ஃப்ரெண்டில் வச்சுட்டு என்னைய பார்த்துட்டு இருக்கேன். உங்களே பார்த்து ஸோ எஸ் அந்த கோஸ்ட் வீடியோ கோஸ்ட் இடத்த பார்த்துருப்பீங்க. பட் லிட்டரலி பயம்லாம் இல்லைன்னா நாங்கள் இருந்த கோஸ்ட்டே தேடி போயிட்டு தான் இருப்போம் சில டைம்ஸு. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எங்களுக்கு அந்த கோஸ்ட் விஷயம் அஃபெக்ட் ஆகலை. பட் கீழே விழுந்து தான் சந்தோஷமாக இருந்துச்சு செம்மையாக. என்னடா பெரிய வண்டியெலாம் வச்சுருக்கீங்க. அந்த தலையில் மாட்டுறது இருக்குல்ல, அது 8 மட்டும் எவ்வளோன்னு கேளு. இப்படி பண்ணுறது தான் தங்கச்சி கேட்டே இருந்துச்சு.
தௌசண்ட் ருபீஸ் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து வாங்க மாதிரி ஊட்டியில் தான் எனக்கு வேணும்னுச்சு. ఎవడు 50 20 ఒకటి ఏదో చెప్పాను ट्रेन यायला लागली तिकीट काढून जाऊन नंतर सांगा ऐका ना वेळ द्या ना आपला ट्रेन एका बघू ना आपण லாஸ்ட் டைம் யார் நடிச்சா நீ நடிச்சா ஓகே இப்போ வந்து ட்ரெயினில் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். 8 ஷர்ட்டாக போகிறா ஆளுக்கு 2 வச்சுக்கலாம் வச்சுல சோடா வச்சு தலையை வச்சு அதான் காலி பண்ணுறது தூக்கிட்டு வந்து ஓரமாக போட்டு வச்சுட்டு இருக்காண்டா அவன். டல்லான மாதிரி இருக்கு. மேலேயா வியூ பாயிண்டா இப்போ தானே கட்டிகிட்டு இருக்கானுங்க. மினி ட்ரெயின் டிக்கெட் கவுண்டர் அதுமாதிரி சின்ன குழந்தைக்கு கை கொடுத்தா போகிறாங்க. அது கேட்டுக்கிட்டே இருந்துச்சுடா. அதான்டா அங்கேயே வாங்கி தர போனேன் வேணான்ருச்சு. சரி ஊட்டியில் தானே கேட்டேன், ஊட்டியிலே வாங்கி கொடுப்பேன். எவ்வளோ வருது? 60 ரூபாய் ஒரு டிக்கெட். இப்போ நம்ம ஊட்டி மினி ட்ரெயினில் போக போகிறோம் கைஸ். ட்ரெயின் வந்துருக்கா வந்துருச்சா? இன்ஜின் மாற்றணும்லண்ணே. ஊட்டி மழை ஏற வேண்டாம். சட்டை கை போட்டு இறங்கி போட்டுறோம். ஓடுற ட்ரெயின்லேயே ஒரு ட்ரெயின் நிற்குவானே தெரியுமா? ஆமாம்.